நண்பர்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வேலைக்கார டிரைவர் ஆனா நானும் என் முதலாளி மகள் எப்படி காரில் சம்பவம் செய்தோம் என்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நான் உங்கள் மணி. வாங்க, கதை கொள்ளப் போகலாம். அன்று என் முதலாளி மகள் விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்திருந்தாள். விடுமுறை முடிந்ததால் அவளை ஹாஸ்டலில் கொண்டு விடுமாறு என் முதலாளி என்னை கூப்பிட்டார். எம் பொண்ண ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வா. இப்போவே மணி 7 ஆயிடுச்சு. அங்கு போய் சேர 8:30 ஆயிடும். 9 மணிக்கெல்லாம் ஹாஸ்டல் கேட்ட பூட்டிடுவாங்க. இவகிட்ட 5 மணியிலிருந்தே கிளம்புமா நேரமாகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ கேட்டாத்தானே? நல்லாவே இருட்டிருச்சு. மழையும் வேற வரும் போல இருக்கே. காரை பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போடா என்று என் முதலாளி எனக்கு உத்தரவு போட்டார். சரிங்க முதலாளி. பாப்பாவை பத்திரமா நான் கொண்டு விட்டுடுறேன்யா என்றேன் நான். பாப்பான்னு நான் சொன்னதுமே, இந்த டிரைவர் ஏதோ 60 வயசு கிழம்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு 24 வயசுதாங்க ஆகுது. என் பேர் மணிங்க. கொஞ்சம் மாநிறத்துடன் பார்க்க ஓரளவு நல்லாவே இருப்பேன். நான் படிச்சு பெரிய ஆளா வருவேன்னு எங்க அம்மா கனவு கண்டுட்டு இருந்தாங்க. முறுக்கு, அப்பளம், வடாகம் எல்லாம் போட்டு அதை விற்று என்னையும் என் தங்கையையும் படிக்கவும் வச்சாங்க. படிப்பே சுத்தமாக மண்டையில ஏறாததால +2 வரைக்கும் தட்டு தடுமாறி படிச்சு ஒரு வழியா ஃபெயிலும் ஆயிட்டேனுங்க. என்ன திட்டியே டியூட்டோரியல் காலேஜில சேர்த்தாங்க எங்கம்மா. அங்க போயும் எங்கே படிச்சேன்? பாடம் எடுத்த டீச்சர் வீட்டில் உள்ள கிச்சனை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். டீச்சர் கணவர் வெளியூரில் உள்ளதால் அவர் வீட்டில் சமைக்க மாட்டார் போல. அதனால் அவர் வீட்டு அடுப்பறை எப்போதும் வெறிச்சூடியே காணப்பட்டது. நானும் என் நண்பர்களும் டீச்சர் எப்படி சாப்பிடுகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனா டீச்சரோ கடையில தான் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் என்று எங்களுக்கு அப்புறமாக தெரிய வந்தது. அவருக்கு சாப்பாடு வாங்கிய கொடுத்தது வேற யாரும் இல்லை, எங்க கணக்கு வாத்தியார்தான் அவருக்கு உதவி உள்ளார். என் மண்டைக்குள்ளாலேயே பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அப்புறமா எப்படிங்க படிக்கிறது? பாவம் அம்மாவைத்தான் எவ்வளவு நாள் நாம கஷ்டப்படுத்துறதுன்னு நினைச்சு நானும் டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து டிரைவிங் கத்துக்கிட்டேங்க. லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்பால எங்களின் குடும்ப நண்பரின் சிபாரிசின் மூலமா இந்த மில் முதலாளி ஐயா வீட்டில வேலையும் கிடைச்சிடுச்சு. சம்பளம் ஏதோ பரவாயில்லங்க. இப்போ 6 மாசமா வண்டி ஓடிட்டு இருக்கு. குடும்ப நண்பர் மூலமா டிரைவரா சேர்ந்ததாலே நானும் விசுவாசமானவனா ஐயா கிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். பாப்பா என்பது அவளின் செல்லப்பெயர். பானுமதி என்பதுதான் அவளின் நிஜப்பெயர். ஆள் பார்க்க தக்காளி பழம் போல இருப்பா. சனியும் ஞாயிறும் காலேஜ் லீவு என்பதால் ஹாஸ்டலில் தங்கி இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்த இவளை வெள்ளிக்கிழமை மாலை ஹாஸ்டலுக்கு சென்று அழைத்து வந்து ஞாயிறு மாலை மீண்டும் கொண்டு போய் விட்டுவிடுவேன். இது என்னுடைய ரொட்டீன் ஒர்க். மணி நாளைக்கு எங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் நடக்குது. அதனால நாளைக்கு வரும்போது நீ வேட்டி வந்தா போதும் மணி என்று சொல்லி சென்றாள். அப்பா கிட்ட போயிட்டு வர்றேன் டாடி என்று அவளின் அப்பாவிடம் சொல்லியவாறே காரின் பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள். ஏசி வண்டியாதலால் கார் கண்ணாடி முழுவதும் அடைத்திருந்தேன். கருப்பு பிலிம் ஒட்டியிருந்ததால் காருக்குள் யார் இருக்கிறார்கள் என்பது வெளியே உள்ளவர்களுக்கு தெரியவே வழியில்லை. நானும் வண்டியை கிளப்பி மெயின் ரோடுக்கு வந்து டவுனை கடக்கும்போது, என்ன மணி, வேட்டியில ரொம்ப அம்சமா இருக்கியே என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே முன்பக்கமாக வந்தாள். நீங்க சொன்னீங்கன்னுதாம்மா நான் வேட்டியே உடுத்திக்கிட்டேன். நீங்க தான் என்னவோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க என்றேன். நீங்களும் இந்த ட்ரெஸ்லே ரொம்பவே அழகா இருக்கீங்கம்மா என்றும் பதிலுக்கு அவளை புகழ்ந்து தள்ளினேன். ஆமாம்மா, சினிமா நடிகை சமந்தா மாதிரி சூப்பரால இருக்கீங்க என்று சொன்னேன். மிகவும் தேங்க்ஸ் மணி என்று சொன்னாள். அப்போது வண்டி டவுன் எல்லையை தாண்டி ஹைவே ரோட்டில் ஓடியது. வண்டி ஓடிக்கொண்டிருக்கும்போதே பின் சீட்டிலிருந்தவள் குரங்கு மரக்கிளையில் தாவுவது போல தாவி முன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். பானுமதி காரில் அமர மணி மெதுவாக காரை ஸ்டார்ட் செய்தார். ஆரம்பத்தில் பானுமதி அமைதியாக இருந்தாலும் சில நாட்களில் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வு மலரத் தொடங்கியது. மணியின் சிந்தனைகளும் மரியாதையும் நிதானமான பேச்சும் அவளை கவர்ந்தது. மணி தன் வேலையை மட்டும் பார்த்தவன். பானுமதி எப்போதும் உரையாட விரும்பினால் கூட மரியாதையுடன் பதிலளிக்க மட்டும் செய்தார். இது பானுமதிக்கு இன்னும் அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தியது. காலப்போக்கில் பானுமதி மெதுவாக தன் எண்ணங்களை
வார்த்தைகளாக மாற்றத் தொடங்கினாள். நேரடியாக ஒன்றும் சொல்லாமல் நெருக்கமான உரையாடல்களில் தன் பாசத்தை காட்டத் தொடங்கினாள். ஒரு நாள் மழை. வழக்கம் போல ஹாஸ்டல் வழி வந்தபின் ரோட்டில் கடுமையான போக்குவரத்து. பானுமதி சில்லறையாக ஹாஸ்டலில் போகாமல் காரில் இருந்தபடியே பேசத் தொடங்கினாள். மணி அண்ணா, உங்களுக்கு எப்பவாவது யாராவது மனசுல வந்திருக்கா? மணி கொஞ்சம் சிரித்தபடி, ஆமா, வந்ததுதான். ஆனா அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியணும். வாழ்க்கை எல்லா நேரமும் நமக்காகச் சுழியாது பானுமா என்று பதிலளித்தார். இந்த வார்த்தைகள் பானுமதிக்கு நிம்மதியாயிருந்தன. ஏனெனில் அவன் அவளை உணர்வுகளால் தாக்கப்படாமல் மரியாதையோடு பார்த்ததை உணர்ந்தாள். சில வாரங்கள் கழித்து ஹாஸ்டல் விடுமுறைக்காக பானுமதி வீட்டுக்கு திரும்ப அவள் தாயாரிடம் சொன்னாள். அம்மா, மணி அண்ணாவுக்கு மரியாதை, பொறுப்பு என எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை மாதிரியான ஆட்கள் சமூகத்தில் ரொம்பவே தேவையாயிருக்கு. அந்த வார்த்தைகள் மெல்ல அவளுடைய காதலை குடும்பம் உணர வழிவகுத்தது. விடுமுறை நாட்கள் என்றாலே வீடு புனிதம் போலாகும். பானுமதி வீட்டில் நேரம் கழிக்க அவளது தாயார் சுந்தரம்மாள் அவளின் மனநிலை குறித்து கவனிக்கத் தொடங்கினார். பானுமதி மனதிலே ஏதோ யோசனை இருந்தது. ஆனாலும் வெளிக்காட்ட மாட்டாள். ஒருநாள் பானுமதியின் அறை சுத்தம் செய்யும் போது அவள் டைரியில் எழுதப்பட்ட சில வரிகள் சுந்தரம்மாளின் கண்ணில் பட்டன. மணியின் அமைதியில் ஏதையோ ஒரு பெருமை இருக்கிறது. காதலிக்க வைக்கும், ஆனாலும் மரியாதையோடு இருக்க வைக்கும். அவள் மனதை புரிந்து கொண்ட தாய் அடுத்த நாள் காலை நேராக மணியிடம் பேசினார். சுந்தரம்மாள், மணி, நீ வேலை செய்ய வர்றவனு மட்டுமில்ல, எங்கள் குடும்ப நம்பிக்கையை சுமக்கிறவனும் நீயே. மணி தயக்கம். அம்மா, என் இடம் என்ன? நான் பானுமதிக்கு ஏற்றவனல்ல. சுந்தரம்மாள், தகுதியானவன் யாரு தெரியுமா? மனசு தூயவன்தான். நாங்களும் பணக்காரமா இருக்கலாம், ஆனா எங்க பொண்ணுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். மணிக்கு நெஞ்சம் கனத்தது. அவன் கண்களில் நீர் மலர்ந்தது. எதையும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அந்த வீட்டுத் தாயாரிடமிருந்து அவனுக்கு கிடைத்த அங்கீகாரம் அவனது பாசத்தை அதிகாரமாக மாற்றியது. பிறகு ஒரு சின்ன சமந்தம் விழா போல பானுமதி சிரிப்புடன் தன் டைரியை மணிக்கு கொடுத்தாள். அதில் எழுதியிருந்தது, மனிதர் மார்பில் இடமில்லாவிட்டாலும் பரவாயில்லை, மனதில் இடமிருந்தால் போதும். நீ அந்த இடத்தை ஏற்கிறாயா? மணி தலை நிமிராமல் சொன்னான். பானுமதி, உன் இதயத்திலே இடமிருக்கிறேன் என்றால் வாழ்நாள் முழுக்க உன் பக்கம் பயணிக்கத் தயாராயிருக்கிறேன். ஒரு மரியாதைமிக்க காதல் திருமணம் சமுதாய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் உண்மையான மதிப்பு ஒருவர் மற்றொருவரை மரியாதையுடன் நேசிப்பதில்தான். பானுமதி மணியின் காதல் வீரம் கொண்ட ஒரு தீர்மானமாக, எளிமையான திருமணமாக முடிகிறது.